ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. டாடா கேபிட்டல் ஐபிஓ, நெக்ஸ்ட் எல்ஜி ஐபிஓ அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட ஒப்பீனியன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். டாடா கேபிட்டல் ஐபிஓவில் லாங் டர்மு ஹோல்ட் பண்ணுவேன். எல்ஜி ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷார்ட் டைமில், அதாவது லிஸ்ட்டான உடனே மேபி பண்ணுவேன், இல்லைனா ஒரு 2 days கழிச்சு அதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணிவிடுவேன். இதான் என்னோட கருத்து இந்த 2 ஐபிஓலையுமே. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, எனக்கு இனி வந்து அதாவது அவர் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காரு, பட் அவர் சொல்கிறது எனக்கு இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் ப்ரோக்கரேஜஸ் ஆப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அலாட் ஆகிருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு டைம் எடுக்கும். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வந்து அலாட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி என்னோட ப்ரோக்கரேஜஸ் ஆப்பில் காட்டலை, பட் வெயிட்டிங் ஃபார் அலாட்மெண்ட் தான் இருக்குது. நீங்கள் இந்த கேஃபின் டெக்னாலஜிஸ் இது மாதிரி இந்த என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு அதில் வந்து நம்மளோட பேன் நம்பர் அல்லது வந்து அப்ளிகேஷன் ஐடி அதை போட்டு செக் பண்ணுவோம்ல, அது மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அலாட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி. அது நேற்று நைட்டே வந்திருக்கும், இல்லை அன்றைக்கி நீங்கள் காலையில் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நம்ம குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதில் இருந்தீங்கன்னா அந்த லிங்கில் போய் ஒன்று உங்கள் பேன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு பேன் நம்பர் அல்லது வந்து அப்ளிகேஷன் ஐடி, அந்த ஐபிஓ அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஐடி அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளைட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்துடும், அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு வந்துடும். ஸோ தயவுசெய்து அந்த ப்ரோக்கரேஜஸ் ஆப்ஸில் வெயிட்டிங்கில் இருக்கிற ஆப்ஷனை பார்க்காதீங்க. அது ஒரு நாள் கழிச்சு தான், ஒரு நாள் இல்லைனா 2 நாள் கழிச்சு தான் அலாட் ஆயிருக்கா இல்லையானு உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் உடனே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட்டோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ டிமார்ட்டோட பேரண்ட் கம்பெனி ப்ராஃபிட் 4% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 684 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15.45% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 16,676 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 4.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4.6% இருந்தது, இப்போ கம்மியாக இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 17,751 கோடியாக இருக்குது. இது போக அதர் இன்கம் 16,695 கோடியாக இருக்குது, 15.3% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 நியூ ஸ்டோர் பார்த்தீங்கன்னா Q2வில் ஆட் பண்ணியிருக்காங்க. அன்ஷுல் வஸ்வா சிஇஓ அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு, அவனு சூப்பர் மார்ட்டோட அப்டேட். ஸோ அவங்களோட ரெவன்யூ Q2 ஃபினான்ஷியல் 26ல் 15.4% ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5.1% இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் 2 வருஷம் அதுக்கு மேலே ஓல்டராக இருக்கிற டிமார்ட் ஸ்டோர்ஸ் எல்லாமே 6.8% வளர்ச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க Q2வில். ஸோ 8 புதிய ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் அவங்க கைவசம் இருக்கிறது 432 ஸ்டோர் அவங்க கைவசம் இப்போ வச்சுருக்காங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லேயும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் லிமிடெட், அவென்யூ இ-காமர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் லார்ஜ் மெட்ரோ சிட்டிஸாக இருக்கிற அமிர்ஸ்டர், பெஹல்வி, பிலாய், சண்டிகர், காசியாபாத் இங்கெல்லாமே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் தொட முடியாது. 100 times மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. 4,328 க்ளோஸ் ஆயிருக்கு. 100 times மேலே பி ரேஷியோ இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஐபிஓ அப்ளை பண்ணோம், இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ, டாடா கேபிட்டல் ஐபிஓ. இதில் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ பார்க்கும்போது 749 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த் ஆஃப் பிட்ஸ் வந்து ஒரு கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கு. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் வந்து 31 கோடி தான் இருக்குது. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 31 கோடி மார்க்கெட் கேபிலேஷன் இருக்க கம்பெனி 749 கோடிக்கு இதில் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காங்க. 65.6 lakh ஷேர் வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1,140 ரூபா பெர் ஷேர் வச்சு ப்ரைஸு, 1,140 ரூபா பெர் ஷேர் ப்ரைஸ் வச்சு QIP செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. 749 கோடி அப்ராக்சிமேட் வேல்யூ பார்க்கும்போது. இந்த கம்பெனி பார்க்கும்போது லாஸ்ட் 6.5 years பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 6 வருஷம் ஒரு half years, 6.5 years வந்து ட்ரேடே ஆகலை. March 8, 2019 தான் கடைசி அவங்க ட்ரேட் ஆகிருக்கு. 244 ரூபா ஷேர் ப்ரைஸு. இவங்களோட லாஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 15 தான் இவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் இருக்குது. இந்த கம்பெனியோட நேம் வந்து விண்ட்ரோ கமர்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான், ஆனால் அது வரைக்கும் இவங்க ரெகுலர்லி பிஎஸ்சியில் வந்து அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தான். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஃபினான்ஷியல் 25ல் 481 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 440 கோடியாக இருக்குது. இது வந்து விண்ட்ரோ கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓவில் QIP செக்மெண்ட்டில் இவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க. JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த Q2வில் ப்ரொடக்ஷன் 7.9 மில்லியன் டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்தியன் ஆப்ரேஷன் 7.66 மில்லியன் டன்ஸ், இதுவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 92% இருக்குது டொமஸ்டிக்கில். யூஎஸில் 0.24 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 ஃபஸ்ட் ஹாஃபில் 15.16 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே இந்தியன் ஆப்ரேஷன்ஸில் மட்டும் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 14.69 மில்லியன் டன்ஸாக இருக்குது.
விஜயநகர் பிளான்ட் அந்த பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் 3 அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாளுக்கு ஷட் டவுன் பண்ணுறாங்க லேட் செப்டம்பர்லேருந்து. ரீசன் பார்க்கும்போது சம் மெயின்டெனன்ஸு ப்ளஸ் வந்து கெப்பாசிட்டி ஹாட் மெட்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 4.5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆன மாட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து JSW ஸ்டீல் கொடுத்த ப்ரொடக்ஷன் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது முஹரத் ட்ரேடிங் அதுக்கு 2025ல் ஒரு சில ஸ்டாக்ஸ் சொல்கிறாங்க. ஒரு 8 ஸ்டாக்ஸ் வந்து பிரபுதாஸ் லீலாதர் அப்டேட் பண்ணுறாங்க முஹரத் ட்ரேடிங் தீபாவளி இது ரிலேட்டடு. ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது ஆனந்த்ராஜ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 695, டார்கெட் 942, 1100 சொல்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் 645. HBL இன்ஜினியரிங் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 872, டார்கெட் 1100 to 1250, ஸ்டாப் லாஸ் 780. ஹிந்துஸ்தான் காப்பர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 355, டார்கெட் ப்ரைஸ் 405 to 440, ஸ்டாப் லாஸ் 300. நெக்ஸ்ட்டு ஹைடெக் பைப்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 120, டார்கெட் 150 to 165, ஸ்டாப் லாஸ் 106. ஸ்விக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 425, டார்கெட் ப்ரைஸ் 530 to 580, ஸ்டாப் லாஸ் 370. டிவிஎஸ் மோட்டார் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3460, டார்கெட் 4100 to 4550, ஸ்டாப் லாஸ் 3100. விஏ டெக் வெபாக் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1432, டார்கெட் ப்ரைஸ் 1770 to 1900, ஸ்டாப் லாஸ் 1270. விமார்ட் ரீட்டைல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 838, டார்கெட் 1032 to 1130, ஸ்டாப் லாஸ் 713 சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிரபுதாஸ் லீலாதர் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதில் வந்து நியூஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நானாட்டை சொன்னேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அட்வைட் எனர்ஜி டிரான்சிஷன் லிமிடெட் அவங்களோட சப்சிடரி தான் அட்வைட் கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். இவங்க ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் குஜராத் கூட போட்டிருக்காங்க. மேஷனா குஜராத். ஸோ குஜராத் ரீஜனல் கான்ஃபரன்ஸில் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. 1450 கோடி 2 ப்ராஜெக்ட்ஸ் அங்கே ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த வாரத்தில் லாஸ்ட் வீக்கில் 1751 கோடி நம்ம மார்க்கெட்டில் இன்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் நெட் பையர்ஸாக டேர்ன் ஆயிருக்காங்க லாஸ்ட் வீக்கில். நெக்ஸ்ட் TCS கொடுத்த அப்டேட்டு அவங்க சிஸ்டர்ஸ் மேலே அந்த குறிப்பாட்டு டாடா மோட்டார்ஸ் JLR அதுக்கு மேலாம் சைபர் அட்டாக் நடந்துச்சு. அதெல்லாம் அவங்க மீண்டு வரதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆனால் ரீசெண்ட்லி என்ன வந்துச்சுன்னா இவங்க காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்துருந்துச்சு. பட் TCS சொல்கிறது நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை, எங்கள் மேலே நடந்த சைபர் அட்டாக்கு நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலைன்னு சொல்லி கம்பெனியோட CEO அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ JLR மேலாம் பயங்கரமான அட்டாக்கு. TCS டாடா டெக்னாலஜிஸு இவங்கெல்லாம் இருந்த பிறகுமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ப்ரொடக்ஷனே ஷட் டவுன் ஆகிற அளவுக்கு சைபர் அட்டாக்கு. பட் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளாக் ராக்கோட அந்த பிட்காயின் ETF வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஃபண்டாட்டு மாறி இருக்குது. ரெக்கார்ட் பிரேக்கிங் $100 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்குது இந்த ETF. ஸோ ரொம்பவே ப்ராஃபிட்டபிள். ஆனுவல் ஃபீ மட்டுமே $245 மில்லியன் அளவுக்கு ஜஸ்ட் 21 மந்த்தில் ஜென்ரேட் ஆயிருக்கு. அசட்ஸ் வந்து 98.5 பில்லியன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ETF இன்ஃப்ளோ செப்டம்பரில் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஹை 8363 கோடி, ஹையஸ்ட் எவர் மந்த்லி இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோல்டு ETFல. செப்டம்பரில் மட்டுமே. ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி இருந்துச்சு. செப்டம்பரில் 8300 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேலே போயிட்டு தான் இருக்குது. பட் நான் இப்போ வந்து அதை அவாய்ட் பண்ண தான் விரும்புகிறேன். ஏன்னா பீக் லெவலில் இருக்கும்போது எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தொட மாட்டேன். ஸோ கொஞ்சம் மேபி இறங்கலாம். பட் நான் கோல்டை பெருசாக அவாய்ட் தான் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு வயசு ரொம்பவே கம்மினால. பட் நிறைய பேர் வந்து சீனியர்ஸாக இருப்பீங்க, 40 வயசு, அவங்களாம் வந்து கோல்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா பீக் லெவலில் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 5% இறங்காதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி பீக் லெவலில் இருக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் இண்டிகோ நியூ ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து குஹான்சு, அங்கே சைனாவில் குஹான்சு அப்படிங்கிற இடத்துக்கு டேரக்ட் ஃப்ளைட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 10 இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டெல்லி அண்ட் ஹொனாய் வியட்நாம் இந்த டேரக்ட் ஃப்ளைட் வந்து செப்டம்பர் 20 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்பஸ் A320 ஏர்க்ராஃப்ட் இவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப்பினில் வந்து அப்டேட்டு. நியூ ஜெர்சியில் இருக்க ஃபெசிலிட்டியில் USFDA ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 29 அக்டோபர் 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு USFDA அப்சர்வேஷன் இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிடாவில் ரீசென்ட்லி $250 மில்லியன் நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டி போட போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெஸ்பிரேட்டரி மெடிசன் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாட்டு 5 இயர்ஸில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ செப்டம்பர் 29 அக்டோபர் 10 வரைக்கும் நடந்த இன்ஸ்பெக்ஷனில் ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதை சரி செஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பார்த்தீங்கன்னா அடி நடந்துகிட்டே இருக்குது. இதில் உக்ரைன் ஃபோர்ஸஸ் வந்து ரஷ்யாவில் இருக்கிற
பேஷ்னெஃப்ட் ரிஃபைனரியில் வந்து க்ரூட் ஆயில் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது. அந்த ரிஃபைனரியில் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரோன்ஸ் மூலமாட்டு அட்டாக் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ராஸ்நெட்டோட ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டி பார்ட்டு. ஆனுவலி பார்க்கும்போது 23.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து ஆனுவலி இங்கே ரிஃபைன் பண்ணுறாங்க. இது இந்த வருஷத்தில் மட்டுமே அந்த லொக்கேஷனில் 3rd ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இப்போ யூஎஃப்ஏ ஏர்போர்ட் வந்து அங்கே சஸ்பெண்ட் ஆகிருக்குது. ஸ்மோக்கும் அதாவது புகை மண்டலமாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உக்ரைன் வந்து ரஷ்யாவோட ஆயில் யூனிட் மேலே அடிச்சிருக்கிறாங்க. ஆர்பிஐ வந்து நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராட்டு சோனாலி சென் குப்தாவை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. October 9 எஃபெக்டிவ் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறிப்பாட்டு சென்ட்ரல் பேங்க்லலாம் 3 decades ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கன்சூமர் எஜுகேஷன், ப்ரொடக்ஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இதில் எல்லாமே இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. L&T ஃபினான்ஸோட சீஃப் லீகல் ஆஃபீஸராட்டு அப்பர்ணா ராவத்தை வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. சீஃப் லீகல் ஆஃபீஸராட்டு இது வந்து L&T ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட். L&T ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க மணப்புறம் ஃபினான்ஸுக்குலாம் ரைவலாட்டு வளர்ந்துட்டு வராங்க. குறிப்பாட்டு கோல்டு லோன் செக்மெண்ட்லேயும் அவங்க இப்போ வந்திருக்காங்க. ஸோ 2005 டெல்லி யூனிவர்சிட்டியோட அலுமினா தான் இந்த ராவத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர்ணா ராவத் இப்போ L&T ஃபினான்ஸோட சீஃப் லீகல் ஆஃபீஸராட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்தெந்த ப்ரோக்கரேஜஸ் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. மோரோவராட்டு ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் இதெல்லாமே மோரோவராட்டு எல்லாத்துக்குமே தெரியும். பட் புதுசாக நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. அது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெஃபரல் இப்போ ஒரு ரெஃபரல் போட்டோன்னா 300-400 கொடுக்குறாங்க இந்த ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸ். அதுக்கு வேண்டியெல்லாம் வந்து ரெஃபரல் பண்ணி இது பண்ணுறாங்க. தயவுசெய்து எதுவும் இது ட்ரஸ்டட் இல்லாத ஆப்பில் வந்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் அமௌண்ட்டை போட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. பட் அதுக்கு வேண்டி தான் இந்த ப்ரோக்கரேஜஸ் ஆப்ஸுக்கு எல்லாமே ப்ளே ஸ்டோர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் வெரிஃபிகேஷன் டிக்கு. இப்போ ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து ஐடியா ஆக்டிவேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ப்ளூ கலர் டிக் கொடுப்பாங்க. ஃபேஸ்புக்கில் அந்த மெட்டா வெரிஃபைடு பேட்ஜ்னு ஒன்று உண்டு. இன்ஸ்டாகிராமில் உண்டு. பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கெலாம் அந்த டிக் இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கு கொண்டு வர போகிறாங்க. அது வந்து ட்ரஸ்டடான, ஏன்னா மணி ரிலேட்டட் ஆப்ஸ்னால ட்ரஸ்டட் சிம்பிள் கொண்டு வர போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. செபியோட ஹோல் டைம் மெம்பராக இருக்கிற கமலேஷ் சந்திரா வர்ஷ்னி அவங்க தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் கூட வந்து இது கூகுளோட இது சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரோக்கரேஜஸ் ஆப்ஸுக்கு இனி ப்ளே ஸ்டோரில் ஒரு டிக்கு விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஜென்யூன் வெரிஃபிகேஷன் டிக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.